ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு காய் சாம்பார் வைக்க போகிறோம். இதில் நீங்கள் முருங்கைக்காய் மட்டும் இல்லை, கத்திரிக்காய் இல்லை சவ் நூக்கல் எந்த காய் வேணால் போட்டு இந்த மாதிரி சாம்பார் வைக்கலாம். சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துக்கலாம். துவரம்பருப்பு 1/4 கிலோ, கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பூண்டு 15 பல், காய்ந்த மிளகாய் 2, புளி தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 4, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். கழுவி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, தக்காளி 2 கட் பண்ணது, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பருப்பு வெங்காயம் தக்காளிலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இடித்த பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். மூடி போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப குழையக்கூடாது. இப்போ இதை நாம் கடைஞ்சி எடுத்துக்கலாம் மத்து வச்சு. காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 துண்டு சேர்க்குறேன். இது கூடவே புளியை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன்,
அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.